அதாவது சமீபத்தில் ஒரு விழாவில் வந்து ஒரு ரேப் சீனில் வருத்தப்பட்டார். இந்த படத்தில் ரேப் சீன் வச்சிருக்கீங்களா? ரேப் சீன் இல்லை சார். பொண்டாட்டியை கற்பழிக்கிற ஒரே ஆள் நானாக தான் இருக்கணும்னு ஒரு சீன் இருக்கு. சரக்கு தானே வண்டு வருது. சரக்கு இல்லாத பூல எந்த வண்டாவது போய் வைக்குமா? எந்த வண்டாவது வைக்குமா? நம்ம கூல் சுரேஷனை வச்சு செஞ்சுட்டாரு. தற்செயலாக நடந்தது, அது வைரல் ஆகி போச்சு. அதுதான் ஓச்சதுன்னு பார்த்தா எங்க ஹீரோ இருக்கார் இல்லையா, இயக்குனர் எங்களை பத்தி ஏதாவது சொல்லுவார், எச்ச போட்டு அழிச்சிடுங்க. ஏன்னா நாங்களும் சரியா பண்ணாம இந்த சரக்கை வச்சு தான் இன்னைக்கு அரசாங்கமே இயங்குது அப்படின்ற சூழல்லாம் இருக்குது. அதனால சென்சார் நிறைய நியூஸ் கொடுக்குற அளவுக்கு ஓப்பனாக டேரிங்காக நாங்கள் சில விஷயங்களை சொல்லி இப்போ நீங்கள் சென்சார் கொடுத்த பாராட்டாக நாங்கள் நினைச்சிக்கிறோம். மானாவரியாக வந்து சமயத்தில் இந்த கட்சி அந்த கட்சி அடுத்த கட்சி எதிர்கட்சி பக்கத்து கட்சி இந்த சைடு கட்சி அந்த சைடு கட்சின்னு நிறைய விட்டு அவர் எங்கேயாவது வெளிநாட்டில் இருப்பாரு, ஹனிமூன்ல அவங்க சங்கீதா கேஸ் கொடுக்குறாங்க. இப்போ ஆண்கள் ஒளிஞ்சிருந்து குடிச்சது போகலாம் போய் இப்போ பெண்கள் குடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது வந்து ஆணுக்கு பெண் சரிசமங்கிறது பெண்கள் நிறைய தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கெல்லாம் வந்து சரக்கு வச்சு படைக்கணும் இவங்க குடிக்கிறதுக்காக, அதெல்லாம் சரக்கு அடிக்கிற சாமியா மாத்திட்டாங்க. அரசாங்கமே கடையை திறந்துட்டு அரசாங்கமே வியாபாரம் பண்ணிட்டு குடியை கெடுக்குன்னு சொல்லிட்டு அப்படி அரசாங்கம் குடிச்சவன் வெளியே வந்து அவங்ககிட்ட ஃபைனை போட்டு வாங்குறது. அவர் வந்து எப்போ பார்த்தாலும் அட்டகாசம் தான் பண்ணுவார், நார்மலாலாம் இருக்க மாட்டார். நேரில் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம். ராஜி கன்னடி ஃபிலிம்ஸ் ஜெயக்குமார் அவர்களுடைய இயக்கத்தில் மன்சூர் அலிகாந்த் அவர்களுடைய நடிப்பில் சரக்கு படம் வெளிவர இருக்கு. 22ஆம் தேதி அப்படின்னு சொன்னாங்க. இதை சில காரணங்களால் அது 29ஆம் தேதியாக மாற்றி வச்சுருக்காங்க. படத்தில் நாங்கள் ஷூட்டிங்கில் ஊந்தோம் எந்திரிச்சோம் இதை பற்றி தான் மோஸ்ட்லி எல்லோரும் சொல்லுவோம். நாங்களும் அதே சொன்னால் கண்டிப்பாக நீ என்ன கஷ்டப்பட்டா எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு தோணும். படத்தில் என்ன இருக்குது அது பேசினா உங்களுக்கு யூஸ் ஆகும். ஜென்ரலாக நாங்கள் ஷூட்டிங்கில் போகும்போது எங்களுக்கு கேரவனே சார் தரல, ஜூஸே வரல, பேட்டா என்னாச்சு தெரியுமான்னு கேட்டால் அதெல்லாம் பிரச்சனைடான்னு சொல்ல தோணும் இல்லையா. அதனால் அதெல்லாம் விட்டுருவோம். படம் எப்படி இருக்குது, இந்த படம் ஏன் பார்க்கணுன்னு ஒரு சில காரணங்கள் சொல்லுவோம் இல்லையா. இந்த படம் ஏன் பார்க்கணும் அப்படின்னா, உண்மையிலேயே சரக்கு அப்படின்றது இன்றைக்கி இல்லாமல் இல்லை. ஆக்சிஜன் எப்படி இருக்கோ அதே மாதிரி சரக்கு இல்லாமல் எதுவுமே இல்லைன்ற அளவு கொண்டு வந்துட்டாங்க. இந்த சரக்குனால ஒரு தனி மனிதனோ ஒரு குடும்பமோ ஒரு சமூகமோ அல்லது அந்த நாடோ எந்த அளவுக்கு நாசமாயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு கருத்தை வச்சு தான் இந்த படம் பண்ணியிருக்காங்க. ஒரு படத்துக்கு போனால் என்டர்டெயின்மெண்ட் இருக்கணும், அந்த மாதிரி படம் போவோம். இல்லை காமெடி படத்துக்கு போவோம், கருத்து சொன்னால் கம்மியாக போவோம். இந்த படத்தில் எல்லாமே சேர்ந்துருக்கு. ஏன்னா கமர்ஷியலாக பண்ணால் மட்டும் தான் பார்க்க தோணும். எப்படியாப்பட்ட படம் எவ்வளோ சிக்கலுக்கு மத்தியில் வந்ததுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பாவம் அன்றைக்கி சார் கொஞ்சம் பிஸியாக சுற்றுற நேரத்தில் நம்ம கூல் சுரேஷனை வச்சு செஞ்சிட்டாரு. தற்செயலாக நடந்தது, அது வைரல் ஆகி போச்சு. அதுதான் ஓச்சதுன்னு பார்த்தா எங்கள் ஹீரோ இருக்கார் இல்லையா, அவர் மேடை ஏறி ஏதோ பேசக்கூடாது பேசின மாதிரி வந்து அது ஒரு பிரச்சனையாச்சு. இதெல்லாம் ஓஞ்சிட்டேன்னா கடைசியில் தெரியும் நம்ம சென்சார் போர்டில் வச்சு செஞ்சாச்சு. எல்லாம் ஓஞ்சுதுப்பா ரிலீஸுன்னு நானும் சந்தோஷமாக இருந்தேன். 22 ரிலீஸ்னா அப்படின்னு ஹாப்பியாக கொண்டாடின நேரத்தில் இல்லை 29ன்ட்டாங்க. இவ்வளவு சிக்கலுக்கு மத்தியில் வருதுன்னா உங்கள் ஆதரவு கிடைக்குன்ற நம்பிக்கை. இன்னொன்று 29 தள்ளி போடுறது எங்களுக்கு சந்தோஷம். ஏன்னா அன்றைக்கி பல படங்கள் வந்தது. இந்த படங்கள் வந்திருந்தால் மக்களுக்கு ரீச் ஆகிருக்குமா தெரியாது. இது கருத்து உள்ள படம், மக்களுக்கு தேவையான படம்ன்றதுனால 29 ரிலீஸ் ஆகிறது சந்தோஷப்படுறேன். இயக்குனர் எங்களை பற்றி ஏதாவது சொல்லுவார், எச்ச போட்டு அழிச்சிடுங்க. ஏன்னா நாங்களும் சரியாக பண்ணாமல் சில பிரச்சனைகள் இருந்திருக்கோம். சொல்லுங்கள் சார். அனைவருக்கும் வணக்கம். ஜெயக்குமார் சரக்கு படத்தோடைய இயக்குனர். இந்த படம் வந்து நிறைய பேர் எல்லாம் பல கருத்துக்களை வச்சு படம் எடுக்கிறாங்க. நாம் இந்த படத்தை எடுக்க வேண்டிய நோக்கம் என்னன்னா, இன்றைக்கி வந்து சரக்கால் வந்து இந்த சமூகம் வந்து நிறையா சீர்குலைவுக்கு ஆளாகிக்கிட்டு இருக்குது. அம்மாவே அடித்து கொண்டுடுறான் சரக்கு குடிச்சிட்டு வந்து, யாரையாவது பொண்டாட்டியை வெட்டிடுறான். இந்த மாதிரி சரக்கால் தினம் நித்தம் நம்ம வந்து பல செய்திகளை பேப்பரில் பார்த்துக்கிட்டே இருக்கோம். இன்றைக்கி வந்து ஆண்களுக்கான மலட்டுத்தன்மை மருத்துவமனைலாம் ஜாஸ்தி ஆயிடுச்சு.
அதுக்கு காரணம் வந்து சரக்கு தான். பெண்கள் கருத்தரிப்பு மையம்லாம் நிறையா வந்து இருக்குது. அதுக்கு காரணம் சரக்கு தான். இதுதான் இன்னைக்கு வந்து ஒரு 95% பேர் வந்து இன்னைக்கு ஒரு சரக்குக்கு அடிக்ட் ஆனவங்களாக இருக்காங்க. இந்த சரக்கை வச்சு தான் இன்னைக்கு அரசாங்கமே இயங்குது அப்படின்ற சூழல்லாம் இருக்குது. அதனால் அது எப்போ இயங்கட்டும், அதுக்கு ஆல்ட்ரு ஏதாவது பண்ணி அதை இந்த சரக்கை வந்து அழிச்சிக்கணும் அப்படின்ற நோக்கத்துக்காக தான் இந்த படத்தை வந்து நம்ம எடுத்திருக்கோம். இதெல்லாம் வந்து நீங்கள் போய் தேட்டரில் போய் பார்க்கணும். 22ஆம் தேதி வர்றதா இருந்தது, ஆனால் சில தேட்டர் கிடைக்கல. பெரிய படங்கள்லாம் வர்றதால அதுக்கு தான் முன்னுரிமை தராங்க. நம்மளை மாதிரி படங்களுக்கு முன்னுரிமை தர்றதில்லை. அதனால் இதை தேட்டரில் போய் 29ஆம் தேதி வருது இந்த படம். நீங்கள் போய் தேட்டரில் பாருங்கள், கண்டுகளிங்க. உங்களுக்கு பிடிச்சமான படமாக இது இருக்கும்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம். மன்சூர் சார் வந்து இதில் வந்து ஒரு அட்வொகேட்டாக பண்ணியிருக்காரு. அட்வொகேட்டுனா எல்லா அட்வொகேட்டும் வந்து ஃபெமிலியரானவங்களாக இருக்க மாட்டாங்க. இவர் வந்து ஒரு வழக்கு கிடைக்காத ஒரு அட்வொகேட்டு. ஏதாவது ஒரு வழக்கு கிடைச்சா கூட அதை வச்சுட்டு அந்நிய பொழப்பை ஓட்டுற மாதிரியான ஒரு ஆளாக தான் நடிச்சிருக்காரு. சார் தான் வந்து படத்தோடைய திரைக்கதை வசனம் அரவிந்தன் சார், எழுச்சூர் அரவிந்தன் அவர்கிட்ட நீங்கள் மற்ற கொஸ்டின் நான் டைரக்டர் கிட்ட கேட்க வேண்டியது. என்கிட்ட சரக்கு இருக்குன்னு உங்ககிட்ட யார் சொன்னது? என்ன ஏன் டயலாக் ரைட்டரா படத்துல போட்டீங்க? சரக்கு வந்து உங்களுக்கு சரக்கு இருக்குதுன்னு வந்து இதுலேயே தெரியும்ல. இதுல அந்த படம் சொல்லுங்க. வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன். காலையில் கோழி காலையில் எழுந்திரிச்சதும் கோழி கொக்கரக்கோன்னு கூவிச்சு அப்படின்னு சொல்லி ஒரு காமெடி இருக்குல்ல. அந்த காமெடிக்கு வந்து உங்களுக்கு பெரிய நேம் இருக்குது. அதனால தான் உங்களை வந்து இந்த படத்துக்கு. அது மட்டும் இல்லை, இந்த படம் வந்து நாங்கள் வந்து ஒரு பொலிட்டிக்கல் சட்டையராக வந்து எடுத்துக்கிட்டோம். பொலிட்டிக்கல் சட்டையர்னா அதில் வந்து நிறைய ஹியூமரஸ் பஞ்சஸ் தேவை, சின்ன சின்ன வார்த்தை ஜாலம் விளையாட்டுகள்லாம் தேவைங்கிறதுக்காக மஞ்சள் சார் கூப்பிட்டாரு. சாரும் நானும் வந்து எழில் சார் படத்தில் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருந்தோம். சரவணன் இருக்க பயமீன் படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கோம். அதுலேருந்தே அவர் வந்து வாயா நம்ம சேர்ந்து ஒரு படம் பண்ணுவோம்னு சொல்லிகிட்டே இருப்பார். 2-3 மீட்டிங் நடந்தது. அதுக்கப்புறம் அது ஒன்று ஒன்றா இன்ஸ்பயர் ஆகி அப்புறம் இந்த படம் நம்ம பண்ணுவோம்யா, உங்களுடைய சட்டையருக்கு ஸ்டேஜிலேருந்து வந்தவன் நான். கிரேசி மோகன் சார் மாதிரி ஒரு ட்ரூப் வச்சு நடத்திட்டு இருக்கேன் நான். அவருடைய ஸ்டைலை ஃபாலோ பண்ணி எழுதுறேன். ஸோ இந்த காமெடி சென்ஸ் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீ வாயா அப்படின்னு கூப்பிட்டு கதையை நான் கேட்ட உடனே வந்து டிசைட் பண்ணிட்டேன், இதில் நம்மளுக்கு வந்து நிறைய ஸ்கோப் இருக்குது, நிறைய பூந்து விளையாடலாம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி நிறைய இடங்கள்ல இந்த படத்தில் வந்து நாங்கள் மானாவாரியாக வந்து சட்டையர் பண்ணியிருக்கோம். இந்த கட்சி, அந்த கட்சி, அடுத்த கட்சி, எதிர்கட்சி, பக்கத்து கட்சி, இந்த சைடு கட்சி, அந்த சைடு கட்சின்னு எதையும் விட்டதில்லை. எல்லாத்தையும் போட்டு கிழிச்சிருக்கோம். ஆடியன்ஸ் எல்லாமே நாங்கள் சொன்னது உண்மைன்னு நம்பி கைத்தொட்டிங்கன்னு நம்பி எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம். இந்த படத்தோட கான்செப்டாக நாங்கள் வந்து சின்னதாக ஒரு விஷயத்தில் சொல்லியிருப்பேன். நான் காலையில் ஒரு அம்மா கோலம் போட வாசலுக்கு வருது. வந்த உடனே அந்த ஒரு திருடன் வந்து அந்த அம்மாவுடைய தாலி செயினை பறித்து எடுத்துகிட்டு ஓடிடுறான், பைக்கில் எஸ்கேப் ஆகிறான். உடனே சிசிடிவி கேமரா வச்சு அவன் எந்த பக்கம் போனான், அவன் பைக் நம்பர் என்ன, எல்லாத்தையும் பார்த்து ஃபாலோ பண்ணி திருடவனை பிடிச்சி கொண்டு வந்து கோர்ட்டில் நிற்க வச்சு அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறது கவர்மெண்ட்டு. ஆனால் அந்த கவர்மெண்ட்டு தான் நிரந்தரம் ஒரு 50 பொண்ணுங்களோட தாலி அறுக்கிறதுக்கு காரணமாக இருக்குது, டாஸ்மார்க் மூலமாக. அப்படிங்கிறது தான் இந்த படத்தோடைய மெயின் கான்செப்டாக வச்சுருக்கு. ஒவ்வொரு சீன்லேயும் வந்து குடியினால் எவ்வளவு கெடுதல் வருதுங்கிறத நாங்கள் எடுத்து சொல்லியிருக்கோம். நிறைய காமெடி சீக்வன்சஸ் இருக்குது படம் முழுக்க. அவர் அட்வொகேட்டாக நம்ம ஹீரோ மன்சூர் அலிகான் சார் குழந்தை கட்டியிருக்காரு. ஹீரோயின் ஒரு நல்ல ஃபேமிலி ஹீரோயின் பிரமாதப்படுத்தியிருக்காங்க. அவங்களும் பெர்ஃபார்மன்ஸு, நம்ம கோதண்டண்ணன், நம்ம சேஷு எல்லாம் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் பிச்சு வந்திருக்காங்க. மதுமிதா இருக்காங்க, பாக்யராஜ் சார், ரவிக்குமார் சார், தமிழ் சினிமா ஃபீல்டில் இருக்க முக்கியமான நடிகர்கள் எல்லாரும் இந்த படத்தில் இருக்காங்க, யோகி பாபு சார் உட்பட. சாங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஒரு அம்மன் சாங் வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. படம் முழுக்க என்டர்டைன்மெண்ட் தான். என்டர்டைன்மெண்ட்டோடு சேர்ந்த ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர், கிட்டத்தட்ட ஒரு சோ சார் மாதிரி, ஒரு அந்த பேர் பாலச்சந்தர் சார் மாதிரி. அவர் ஒரு பாலச்சந்தர் சார் வந்து அச்சமில்லை தண்ணீர்னு பொலிட்டிக்கல் சட்டையர் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி கேட்டகரியில் இந்த படம் கண்டிப்பாக வரும். ஆடியன்ஸ் எல்லாரும் கண்டிப்பாக தியேட்டருக்கு வந்து இந்த படத்தை பார்த்து நீங்கள் எங்களை என்கரேஜ் பண்ணால் தான் இந்த மாதிரி சமூக கருத்துள்ள படங்கள் நிறைய எதிர்காலத்தில் வரும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். சாருடைய கைங்கரியம் தான் சென்சார் போர்டு வரைக்கும் போனதுக்கு காரணம். ஏன்னா அது இருக்கிற டைலாக் அப்படி, அது ரொம்ப நாசுக்காக நம்ம இயக்குனர் எங்களெல்லாம் வாயிலிருந்து அந்த வார்த்தையை வர வச்சு நான் தான் பேசியிருக்கேன்.
என்னடான்னா கடனோ உடனே வாங்கி சரக்கு வாங்கினா 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்கன்ற டைலாக் என்னை பேச வச்சார். அப்போ எனக்கு தெரியல. அப்போ தான் தெரிஞ்சது இந்த டைலாக்லாம் எவ்வளோ வில்லங்கம் வரும்ன்ட்டு. ஸோ அது மாதிரி இருக்கிற யதார்த்தமான விஷயங்களை தான் வசனமாக வச்சாங்களே தவிர கற்பனை கெட்டாத விஷயமோ அல்லது தேவையில்லாத விஷயமோ நிச்சயமாக இருக்காது படத்தில். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சொல்லுங்க. ஆக்சுவலாக இன்னைக்கு இருக்கிற நிலமையில என்னை விட பெட்டரா பொலிட்டீஷியன்ஸ் நிறைய பேர் காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கொடுக்குற இன்டர்வியூலாம் பார்த்தா நம்ம உழுந்து சிரிக்கிற மாதிரி இருக்குது. அதுலேருந்து சில வசனங்களை நாங்கள் எடுத்து இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்கோம். அது என்ன வசனங்கள் நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். படத்தில் ஃப்ரேமில் இருக்கிற எல்லாருமே ஃபெமிலியரான ஆட்கள் தான். எல்லாமே ஃபெமிலியரான ஒரு பர்சன் தான். அப்படி நீங்கள் சூஸ் பண்ணது எப்படி? எல்லாமே நடிகராக வைக்கணும்னு எப்படி பிளான் பண்ணீங்க? ஒன்று. இன்னொன்று இயக்குனரை வச்சு நீங்கள் எடுக்கும்போது எப்படி? பாக்யராஜ் சார் ஒரு பெரிய இயக்குனர், KS ரவிக்குமார் சார் ஒரு பெரிய இயக்குனர். அது மாதிரி இயக்குனரை வச்சு நீங்கள் இயக்கி இருக்கும்போது எப்படின்னு இருந்தது? அதுவும் கோர்ட்டு சீன்லாம் ரொம்ப பரபரப்பான சீனு, ரொம்ப முக்கியமான சீனும் கூட. ஏன்னா படத்தில் ஒரு முக்கியமான சீனு இவர் பர்மிஷன் இல்லாமல் சொல்லிடுறேன், சிஎம்ஏ கோர்ட்டுக்கு இழுப்பாங்க இந்த படத்தில் சரக்காக. அந்த மாதிரி இடத்துல அவங்க வாதாடுற மாதிரியும் ஜட்ஜாகவும் இருந்திருப்பாரு. அது எப்படின்னு பண்ணுங்க? இது சீரியஸ் படம் இல்லை. நம்ம முதல்ல சீரியஸான கண்டென்ட்டு. ஆனால் இது காமெடி ஹியூமராக தான் சொல்லியிருக்கோம் எல்லாமே. ஃபஸ்ட்டு இது ஹியூமர் படம் தான். இது காமெடி பொலிட்டிக்கல் செட்டையர் தான் இது. அதனால் இது சீரியஸ் படம்னு மைண்டில் நம்ம ஏற்ற வேணாம். இது ஒரு ஜாலியான படம். எஸ். அப்புறம் எல்லாருமே ஃபெமிலியராக போட்டதுக்கு இன்றைக்கி இப்போ ஃபெமிலியராக இருந்தால் தான் தேட்டருக்குள்ளே வராங்க. ஃபெமிலியர் இல்லைன்னா ஒருத்தவங்க கூட வர மாட்டாங்க. இவ்வளோ ஃபெமிலியர் போட்டே நம்மளுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது. கரெக்ட். ஃபெமிலியரே இல்லைன்னா எவ்வளோ பிரச்சனை இருக்கும். உண்மைதான். ஃபெமிலியர் போட்டது அதுக்கு தான். ஃபெமிலியராக ஒருத்தவங்க ஒரு கருத்தை சொன்னாங்கன்னா அது போய் சேரும் ஈஸியாக. புதுசாக நான் சொன்னேன்னா அது ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா அது பல பேருக்கு போய் சேரும். இப்போ இந்த யூடியூப் சேனல்ல உங்களுடைய வீடியோ இருக்கிறத போட்டால் தான் பார்ப்பாங்க. நாங்கள் 2 பேரும் உட்காந்து பேசுனா பார்க்க மாட்டாங்க. இல்ல உங்களுக்கு அதனால ஒரு ஃபெமிலியாரிட்டி தேவைப்படுது. ஒரு கருத்தை சொல்றதுக்கு ஒரு ஃபெமிலியாரிட்டி தேவைப்படுது. அதுக்காக ஃபெமிலியர் போட்டோம். இப்போ பாக்யராஜ் சாரோ ரவிக்குமார சாரோ வச்சு நம்ம ஷூட் பண்ணும்போது அவங்க என்ன கண்டென்ட், என்ன சீனோட இது என்ன அதை தான் கேட்டுக்கிட்டாங்க. அப்புறம் நான் சீன் பேப்பர் முன்னாடி அவங்ககிட்ட கொடுத்தேன். அவர் அதில் பாக்யராஜ் சார் சில கரெக்ஷன்ஸ்லாம் அவரும் பண்ணார். ரைட்டரோட உட்காந்து பண்ணார். சில இன்னும் கொஞ்சம் மெருகேறிச்சு. அதனால் அவங்க வந்ததால் அந்த சீனு இன்னும் கொஞ்சம் பூஸ்டப் ஆச்சு. இதுவாகல. அவங்கள எடுக்கிறதும் ரொம்ப ஈஸி தான். அவங்க இருக்கும்போதே அவங்க டப்புன்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கே ஐடியா சொல்லுவாங்க. தம்பி என்னது முதல்ல எடுத்து முடிச்சிரு, இல்லைன்னா நம்ம லூஸ் ஆகிடும். லூஸ் ஆகிட்டு சரி இதெல்லாம் ப்ராப்பராக ஆர்டர் படி போவோம் அப்படின்னு ஆகிடும். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா டப்புன்னு ஒரு ஃபுல்லாக ஒரு ஆங்கிள் வச்சோமா அவங்களோட ஒரு வைட் எடுக்கிறதோ க்ளோஸ் எடுக்கிறதோ எல்லாமே எடுத்து முடிச்சு அவங்கள நேரத்தில் அனுப்பிட்டோம். அதுதான் அதுக்கு தான். அதனால அவங்க வந்தது இந்த படத்துக்கு பலம் தான். அவங்கள ஒர்க்கு வாங்குறது நம்மளுக்கு பெரிய சிரமமாக இல்லை, ஈஸியாக தான் இருந்தது. அவங்க ஒரு இயக்குனராக இருந்து கூட அந்த இடத்துக்கு வந்த உடனே அவங்க வேலையை கரெக்டாக செஞ்சாங்களே ஒழிய அது உள்ளே போய் நுழைஞ்சி இது பண்ணுறது அப்படிலாம் நாங்கள் பண்ணலை. ரொம்ப ஹோப் பண்ணாங்க. ரொம்ப எளிமையாக தான் இருந்தது அந்த ஷூட். சென்சார் கட்டுலாம் கொடுக்கல. அவங்க கட்டுன்றது கிடையாது. படத்தில் எங்கேயும் விஷுவல் கட்டு கிடையாது. எல்லாம் மியூட்டு தான். டைலாக் மியூட்டு தான் நிறையா இருந்தது. டைலாக் மியூட்டு நிறைய மியூட் இருந்தது. அதெல்லாம் நான் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அங்கங்கே சில இடங்கள் மட்டும் ஒரு 4-5 இடம் தான் கொஞ்சம் இது வரும், மியூட் வரும். மற்றதெல்லாம் நான் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். இல்லை சென்சார் நிறைய மியூட் கொடுக்குற அளவுக்கு ஓப்பனாக டேரிங்காக நாங்கள் சில விஷயங்களை சொல்லியிருக்கோம். இப்போ நீங்கள் சென்சார் கொடுத்த பாராட்டா நாங்கள் நினச்சிக்கிறோம். இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்க, சென்சார் போர்டுக்கு முதல்ல நான் இப்போ ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா சென்சார் போர்டு ஆஃபீஸர் நம்ம ஒரு இன்டர்வியூ கொடுத்தோம். இன்டர்வியூ கொடுத்துட்டு நான் சென்சார் போர்டுக்கு போனும்போது அவர் சொன்னார் என்கிட்ட, நீங்கள் ஒரு மீடியாவை கூட்டி இன்டர்வியூ கொடுக்குறீங்க, இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு முன்னாடி ஏன் எங்ககிட்ட உங்களுடைய விஷயங்களை உங்கள் தரப்பு நியாயங்களை ஏன் எங்ககிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்க? நீங்கள் முதல்ல வர வேண்டிய இடம் சென்சார் போர்டு தான். சென்சார் போர்டில் சார் இதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணுங்க அப்படின்னு எங்ககிட்ட இது பண்ணால் நாங்கள் பண்ணுவோம். நீங்கள் மீடியாவுக்கு ஏன் போனீங்க அப்படின்னு அவர் ஆர்வம் சொன்னார். அப்புறம் நான் சில டைலாக்ஸ் எல்லாம் நீங்கள்
அந்த டைலாக் வச்சிருக்கீங்க, அதை நாங்கள் மியூட்டு கொடுக்குறோம்னா நீங்கள் உடனே வந்து அதுக்கு வந்து ஏதாவது இது இப்படி தான் இருக்குதுன்னு ஒரு ஆதாரம் கொடுங்க, நாங்கள் அதை அனுமதிக்கிறோம் அப்படின்னாரு. நான் அவ்வையும் மதியமானும் சேர்ந்து குடிக்கலையா அப்படின்னு ஒரு டைலாக் இருக்கு. ஔவையாரும் அதியமானும் சேர்ந்து குடிச்சதா ஒரு டைலாக் படத்தில் இருக்கு. அது வந்து மியூட்டு. இப்போ நான் வந்து இவர் ஆதாரம் கொடுன்னு சொன்ன உடனே நான் வந்து அதுக்கு ஒரு ஆதாரம் தேடி புறநானூரில் இருக்குண்ணா. அது ஔவையும் அதியமானும் சேர்ந்து கல்லு குடிச்சதுக்கான ஒரு பாடல் அதில் இருக்குது. அதை எடுத்துட்டு போய் அவர்கிட்ட கொடுத்து அந்த டைலாக் வந்து ஓகே பண்ணும். ஓகே ஓகே. அந்த மாதிரி வேற நாங்கள் கொடுத்துருக்கோம் நிறைய கட்டு. அதுக்கெல்லாம் ஏதாவது எவிடன்ஸ் இருந்தால் கொண்டு வந்து கொடுங்க, நாங்கள் வந்து இது பண்ணுறோம், அலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சென்சார் போர்ட் அவங்க வேலையை நமக்கு கொஞ்சம் அவங்க சாதகமாக தான் பண்ணாங்க. அவங்களுக்கு ஒரு இந்த சூழலில் நன்றி தெரிவிச்சு. அதே மாதிரி படம் இனிமேல் எடுக்க போகிறவங்களுக்கு ஜெயக்குமார் சார் சொன்னது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. என்னென்னா தேட்டருக்குள்ளே என்னதான் நல்ல படம் எடுத்தாலும் தேட்டருக்கு வெளியே பேனரில் முகம் தெரியாதவங்க தேட்டருக்குள்ளே வரமாட்டாங்க, அதனால தான் போட்டோன்னாரு. ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கினீங்க. இன்னொன்று, இனிமேல் சென்சார் போர்ட்லேயே பிரச்சனை வந்தாலும் நீங்கள் எடுத்த சீனுக்கு எதுனா ப்ரூஃப் இருக்கான்னு முதல்ல எடுத்து வச்சுட்டு படம் எடுக்கிறது நல்லதுன்ற 2 விஷயம் கொடுத்துருக்காரு. வரப்போகிற இயக்குனருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுலேயே ஔவையார் விஷயத்துலேயே இன்னொரு மேட்டர் தான் இந்த படம். ஆக்சுவலாக வந்து அவங்க வந்து அந்த வரப்புயர நீர் உயரும்னு சொல்லியிருப்பாங்க. குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயருவான். குடி உயரங்கிறத வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க இங்கே நம்ம கவர்மெண்ட்டில். அதாவது அவர் மக்களை சொல்லியிருக்காங்க, இவங்க குடின்னு சொன்ன உடனே அந்த குடியை நினச்சிக்கிட்டு டாஸ்மார்க்கில் எவ்வளோக்கு எவ்வளோ பிஸ்னஸை உயர்த்துவோமோ அந்த அளவுக்கு உயர்த்துவோம். அப்போ வந்து கோல் உயரும், கோல் உயர்ந்தால் கோல் நம்பர்லாம் உயர்ந்துடலாம்னு நினச்சி தப்பாக புரிஞ்சுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த தமிழ் பாட்டுக்கு யாராவது இப்போ ஆடுறவங்க கிட்ட போய் நல்ல அர்த்தத்தை சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படிலாம் தப்பான அர்த்தத்தை எடுத்துக்காதீங்கப்பா. குடி உயர கோல் உயரன்னா வேற அர்த்தம். நீங்கள் பாட்டுக்கு இந்த குடியை நினச்சிக்கிட்டு தீபாவளிக்கு வந்து ஒரு டார்கெட்டு, பொங்கலுக்கு ஒரு டார்கெட்டு, நியூ இயருக்குன்னு ஒரு டார்கெட்டுன்னு போயிட்டே இருக்கீங்க, கொஞ்சம் குறைச்சிங்கப்பா அதெல்லாம் அப்படின்னு சொன்னால் நல்லாயிருக்கும். இதுக்கும் நாங்கள் ஔவையாராக தான் எழுப்ப வேண்டியதாக இருக்குது. படம் பார்த்தாரு, அவர் ஹாப்பி தான். ஏன்னா அவர் தானே கதாசிரியர் படத்துக்கு, அதனால அவர் பார்த்துட்டு அவர் ஓகே தான். எல்லாம் பிஸியாக இருக்காங்கல்ல சார். கிங்ஸ்லி இப்போ தான் புதுசாக கல்யாணம் பண்ணியிருக்காரு. அவர் எங்கேயாவது வெளிநாட்டில் இருப்பார், ஹனிமூனில். அவங்க சங்கீதா கேஸ் போட்டுருவாங்க நம்ம பேர். இப்போதான் கல்யாணம் பண்ணியிருக்காரு, அதுக்குள்ள இன்டர்வியூ கூப்பிடுறீங்களாப்பா? இல்லை, எல்லாருமே என்ன மைண்ட் செட்டில் இருந்தோம்னா 22 ரிலீஸு. ஸோ இதுக்கப்புறம் ப்ரமோஷன் கூப்பிடுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கே இல்லை. உண்மை அதுதான். சடனாக கூப்பிடும் போது எந்த ஆர்டிஸ்ட்டுமே இருக்க மாட்டாங்க. அப்படி இருந்தாலும் அந்த மீன் டைமுக்குள்ளே வர்றது கஷ்டம். ஏன்னா நீங்கள் வேற ஒன்று அட்டன் பண்ணிட்டு தான் வரணும். மீடியா உங்கள் டைமும் நாங்கள் இவங்க ஃபிக்ஸ் பண்ணோம், எங்கள் டைமும் ஃபிக்ஸ் பண்ணணும் போது யாருக்குமே தெரியாது. 22 ரிலீஸ்ன்றது தான் மைண்ட் செட் இருக்குது. அப்படியே 29 மாறினோன்னு எல்லாருக்கும் சரி இதுக்கப்புறம் ப்ரமோட் பண்ணுவாங்களா, இதுக்காக வைப்பாங்களான்னு தெரியாமல் இருந்ததுனால வரலையே தவிர மற்ற எல்லாருக்குமே இதில் ஒர்க் பண்ணவங்களாம் இன்வால்மெண்ட்டோடு தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னாவே தெரியும், எல்லாருமே சாருக்கு வேண்டப்பட்ட நண்பர்கள் தான் எல்லாருமே. ஒரு காலத்தில் குடிக்கிறவங்க இருந்திருப்பாங்க, ஆனால் அவங்கெல்லாம் தலை மேலே துண்டை போட்டுக்கிட்டு ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கிற கடைக்கு ஒழிஞ்சு யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு போய் குடிச்சிட்டு வந்த காலம்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். நான் வந்து 80 காலகட்டங்களில் அந்த சாராய கடைகளுக்கு போகிறவங்க வந்து ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்க சாராய கடைக்கோ கல்லு கடைக்கோ தலையில் துண்டு போட்டுக்கிட்டு ஒழிஞ்சிக்கிட்டு போய் குடிக்கிற ஆண்களை நாங்கள் வந்து பார்த்துருக்கோம். இது வெளியே தெரிஞ்ச அசிங்கம்ன்ட்டு. ஆனால் இப்போது எல்லாருடைய வீடுகள்லேயும் பக்கத்துலேயும் டாஸ்மார்க் இருக்குது. எல்லா சின்ன பசங்கள்லேருந்து பெரிய ஆட்கள் வரைக்கும் தைரியமாக தங்களுடைய முகத்தை காமிச்சு போய் குடிக்கிறாங்க, குடிச்சு என்ஜாய் பண்ணுறாங்க. அப்போ எந்த அளவுக்கு நம்மளுடைய சமுதாயம் சீரழிஞ்சு போயிருக்குன்றத அந்த பீரியடில் எப்படி குடித்தாங்க, இந்த பீரியடில் எப்படி குடிக்கிறாங்கன்றதை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். பெண்கள் குடிக்கிறாங்க. இப்போ ஆண்கள் ஒழிஞ்சு நின்று குடிச்சது போகலாம் போய் இப்போ பெண்கள் குடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது வந்து ஆணுக்கு பெண் சரிசமங்கிறதுக்கு பெண்கள் நிறைய தப்பாக புரிஞ்சிட்டு இருக்காங்க. அவங்களும் சரக்கு அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் பெரிய அபாயம், பெரிய ஆபத்து அப்படிங்கிறத நாங்கள் இந்த படத்து மூலமாக சொல்லுவோம். இன்னொரு விஷயம் உங்கள் சார்பாக கேட்டுறேன், ஏன்னா இது ஒரு விலங்கமான கேள்வி கேட்டுருவோன்ட்டு. படம் பேர் சரக்குன்னு வச்சுருக்கீங்க, கான்ட்ரவர்சி வரணும், இது மக்கள்லாம் பேசணுன்ட்டு சாமி பாட்டு வச்சிங்களா? எப்படி வச்சிங்க நீங்கள்? இந்த உலகத்தை சாமியாவது வந்து திருத்தணும், யாராலையும் முடியாது. இந்த உலகத்தை சாமியாவது வந்து திருத்தட்டும் அப்படின்றது தான் சாமி பாட்டு வச்சிருக்கோம். சரக்குன்னு வச்சுட்டு சாமி பாட்டுன உடனே கான்ட்ரவர்சி வந்துடும். உடனே எப்படி இதை காமிப்பீங்க, எப்படி இதை பண்ணுவீங்கன்ட்டு. உண்மையிலே இந்த படத்தில் சாமி பாட்டுனா எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஆடி மாதம்னா இது மாதிரி தான் ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்க. இந்த படத்தில் வர பாட்டு வந்து வித்தியாசமாக விஞ்ஞானத்தையும் கொண்டு வந்திருப்பாங்க சாமி பாட்டில். இன்னொன்றுன்னா, இப்போ இந்த சரக்கை வந்து குடிக்கிறதுக்கு
சாமியும் இதுவாக வச்சுக்கிறாங்க பக்கத்துணையா. ம். வீரனாரு, ஐயனாரு, முனியப்பா இதுக்கெல்லாம் வந்து சரக்கு வச்சு படைக்கணும் இவங்க குடிக்கிறதுக்காக. ஆ, ஆ, அதெல்லாம் சரக்கு அடிக்கிற சாமியா மாத்திட்டாங்க. ம், ம், ம். அதுங்களுக்கு படைச்சிட்டு இவங்க அடிக்கிறது. புரியுதுங்களா? ரைட். அதெல்லாம் சரக்கு அடிக்கிற சாமியும் கிடையாது, ஆடு கேட்கிற சாமியும் கிடையாது, கோழி கேட்கிற சாமியும் கிடையாது. அதெல்லாம் வந்து ஒரு நல்ல சாமி தான் அது. இவங்களோட விருப்பத்துக்காக அதுங்களை அப்படி மாத்திட்டாங்க. ஓகே சார். புரியுதா? இப்போ மன்சூர் அலிகான் சாரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எல்லாருமே வில்லனாக தான் பார்த்தோம் அப்படின்னு எல்லாம் சொல்லும் போது எப்படி ஹீரோவா இதில் பண்ணுறாரு? இதுலேயே எதுனா ரேப் சீன் இருக்கா? ஏண்டா வாய் சும்மா இருக்காடாடா, இதுதான்டா கேட்டு மாட்டிக்கினாரு. ஏன்னா தெரியாம கேட்டேங்க, அப்படி தப்பா இருந்தா இன்னும் மன்னிச்சிருங்க. இல்ல ஆக்ஷன் சீன்ல நான் ரோப் யூஸ் பண்ணிருக்கே தவிர படத்துல எங்குமே ரேப் யூஸ் பண்ணவே இல்லை. ஏங்க, அதுக்கு தெளிவா அவரே சொல்லிட்டாரு. ஒரு சீன் எடுக்கிறாங்கன்னா அது உண்மையிலே குடிக்காரனா குடிச்சிட்டு தான் நடிக்கிறாங்களா? இப்ப நான் குடிக்கவே மாட்டேன், 100% குடிக்க மாட்டேன், நான் குடிக்கிற மாதிரி நடிச்சிருக்கேன். அதை தான் அன்னைக்கு சொன்னாரு. ஒரு இந்த சீன் எடுக்கிறாங்கன்னா அதுக்காக ஒரிஜினல் அப்படி மாறணும் அவசியம் இல்லைன்ட்டு. ஏன்னா அவரை பார்க்கும்போது சரக்கு அப்படின்னா அவர் குடிக்காரராக காமிச்சிருக்கீங்களா, வில்லத்தனமா காமிச்சிருக்கீங்களா? கேட்டா படத்துல அவர் தான் ஹீரோன்றீங்க. இது எந்த மாதிரி கான்ட்ரவர்சின்றது தெரியலண்ணே. அதுக்காக தான் உங்களை கேட்டேன். பார்க்கறதுக்கு தான் சரக்குல ஆடிக்கிட்டே தான் இருக்கும். வணக்கம். நான் டைரக்டர், சொந்த பேர் கலிவரத கண்ணன், சினிமாவில் பாரதி கண்ணன். நிறைய படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்கேன். திருநெல்வேலி, கண்ணாத்தாள், ராஜராஜேஸ்வரி, பண்ணாரியம்மன் போன்ற பல பக்தி படங்கள்லாம் எடுத்திருக்கேன். இப்போ நிறைய தொடர்களில் பார்த்துருப்பீங்க, நடிச்சிட்டு இருக்கேன், படங்கள்லையும் நடிச்சிட்டு இருக்கேன். இந்த படத்தில் எனக்கு ஒரு நல்ல சம்பவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு மன்சூர் சார் வந்து ஒரு 30 ஆண்டுகளாக தெரியும். அவர் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே 2 பேரும் ஒன்றா ரூமில் இருந்தோம், ஒரே ரூம்மேட்டு. அவர் படங்களை ஒரு 10 படம் வரைக்கும் எடுத்திருக்காரு. நான் அதிலலாம் நடித்ததில்லை. இந்த படத்தில் என்ன நடிக்கிறதுக்காக கூப்பிட்டாரு. நான் கேட்டேன், என்னங்க திடீர்னு 10 வருஷமாக கூப்பிடாம திடீர்னு இந்த படத்தில் கூப்பிட்டு, இல்லை நீங்கள் நடிக்கணும், என்ன சீனு அப்படின்னு கேட்டேன். ஒரு டிராபிக் கான்செப்ட்லாம் தனி அடிச்சுட்டு வருவேன், கலட்டா நடக்கும், அந்த கலட்டாவில் என்ன நீங்கள் அடிச்சிட்டீங்க, அடிக்கிறேன்னா அப்படின்னு. ஆமாம், என்னை அடிக்கிறது வந்து என்னோட நண்பர் தான் அடிக்கணும், மற்ற நடிகர்லாம் அடிக்கக்கூடாது, என் நண்பர் அடித்தா பரவாயில்ல, நீங்கள் அடிங்க. அந்த டீலிங் எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு. அந்த கேரக்டர் கூப்பிடுறது பண்ணப்பட்ட டீலிங் இருக்குது பாருங்கள். ஒரு நண்பனாக நீங்கள் வரணும், அடிக்கணும். சரி, ஓகே, நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறேன். இந்த படத்தில் அநேகமாக ஒரு 25 நடிகர்கள், காமெடி நடிகர்கள்லாம் நடிச்சிருக்காங்க. ஆளுக்கு 2 சீன் போட்டால் கூட 60 சீன் ஒரு படம் வந்துடும். அதனால் யார் நடித்தாலும் 2 சீன் 3 சீன் தான். த்ரூஅவுட்டாக ஹீரோவை சுற்றி வர்ற ஒரு கதை. நல்ல மேட்ரு. சரக்குங்கிற டைட்டிலே ஒரு அருமையான டைட்டில். இந்த வார்த்தை தினமும் கோடிக்கணக்கான பேர்கள் வார்த்தையில் வாயில் வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை. இன்னைக்கு சரக்கு அடிக்கலாமா, சரக்கு எப்படி இருக்கு, இப்படியே பேசி பழகக்கூடிய ஒரு வார்த்தை. அதனால் மக்களுக்கு ரீச் ஆன ஒரு டைட்டிலு. ஒரு படத்துலையும் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்ட்ரவர்சி, அது இது. இப்போ அரசியல் சட்டைகள் நிறையா இருக்குது. அதாவது அரசாங்கமே கடையை திறந்துட்டு, அரசாங்கமே வியாபாரம் பண்ணிட்டு, குடியை கெடுக்குன்னு சொல்லிட்டு, அப்படி அரசாங்கம் குடிச்சவன் வெளியே வந்து அவங்ககிட்ட ஃபைனை போட்டு வாங்குறது மாமூலாக நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயந்தான். இதை வச்சு ஒரு பேஸாக வச்சு அரசாங்கத்தை சட்டையர் பண்ணி, நீங்கள் திறந்ததுனால ஒருத்தன் குடிக்கிறான், நீங்கள் திறந்ததுனால ஒருத்தன் நடுத்தருவுக்கு வர்றான் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு அரசியல் சட்டையர் கலந்த ஒரு காமெடி படம். நிச்சயமாக இது மக்களுக்கு பிடிக்கும். அந்த காலத்தில் எம்.ஆர். ராதா படங்கள் ரத்த கண்ணீர் மாதிரி மன்சூர் அலிகான் வந்து ஒரு நவீன எம்.ஆர். ராதான்னு நான் சொல்லுவேன். நடிகை எம்.ஆர். ராதா மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு நடிகர், எதையுமே ஈஸியாக எடுத்துக்கிற ஒரு ஆர்டிஸ்ட். ரொம்ப பெரிய டென்ஷனோ, ரொம்ப பெரிய ப்ரெஷரோ, பெரிய கான்ட்ரவர்சி வந்தால் கூட அப்படியே லைட்டாக தான் அப்படியே போயிட்டு இருப்பாரு. இது இப்போ இல்லை, அவருடைய ஆரம்ப காலத்துலேருந்து நண்பராக இருந்துதான் கேட்டுட்டான். அதனால ஒரு அற்புதமான நடிகர். நானே அவரை வச்சு ஒரு எம்.ஆர். ராதா டைப்பில் ஒரு படம் பண்ணணும்னு கூட ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். த்ரூஅவுட் படமாக பண்ணணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். அதுவும் விரைவில் நடக்கும் நான் நம்புகிறேன். மற்றபடி கோதண்டண்ணன் மிகச்சிறந்த நடிகர், அவர் நடிச்சிருக்காரு. நிறைய நண்பர்கள் நடிச்சிருக்காங்க. ஒரு ஃபுல் கலாட்டா காமெடி, அரசியல் சட்டையர், ஒரு கமர்ஷியல் படம். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஒரு முக்கியமான விஷயத்தை இவர் சார் சொன்னதை வச்சு பதிவு பண்ணிடுறேன். ரொம்ப முக்கியமான விஷயம் சொன்னார். என்னை வந்து மன்சூர் சார் எப்படி சாரை கூப்பிட்டாரு அப்படின்னாரு. என் நண்பன் தான் என்ன அடிக்கணும்.
இப்படியே தான் மொத்த பேரையும் கூப்பிட்டாரு ஒரு 40 பேரை. ஏன்னா நாளைக்கு எதுனா ஒரு பிரச்சனை வந்தா அவர் மட்டும் வைரல் ஆக மாட்டாரு, இருக்கிற 40 பேரும் வைரல் ஆகும். அந்த மாதிரி ஒரு கதையை வச்சு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சிருக்காரு. அப்பா கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுக்குப்பா. கொடுங்க, சீக்கிரம் கொடுங்க. கொடுப்பா, கேட்கிறாருல்ல எவ்வளவு அந்த கொடுப்பா. கோதண்டன் கொண்டு கொடுங்க. என்னங்க தண்ணி தானா சரக்கா? தண்ணிதான். சரக்கு கம்பெனில தண்ணியை கொடுத்தா கூட சரக்கு மாதிரியே கொடுக்குறாங்க. இல்ல, சரக்கு தானே, தப்பா நினைச்சுக்காதீங்க. எனக்கு இல்லைன்னா கை நடுங்கும், படத்துக்கு வேற வந்துட்டோமா, அதனால யாரும் எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. கேமரா ஆன்ல இருக்கா? ஐயோ, நீங்க பிடிச்சிருக்கீங்க சார். ஏங்க நான் இருக்குங்க, நான் பக்தி படம் எடுக்கிற டேரக்டருங்க, நம்மளும் போய் சரக்கு பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக சரக்கு இல்லைங்க, சரக்கு பாட்டெல்லாம் தண்ணி. சரக்குங்கிற கம்பெனிக்கு வந்திருக்கிறதுனால தண்ணி கேட்டால் கூட இதெல்லாம் கொடுக்குறாங்க. சரக்கு பாட்டில் தான் குடிக்கிறாங்க. குடிச்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ராஜ் கன்னடி ஃபிலிம்ஸ் ஜெயக்குமார் அவர்களுடைய இயக்கத்தில் மன்சூர் அலிகாந்த் அவர்களுடைய நடிப்பில் முன்னணி நடிகர்களும் முன்னணி இயக்குனர்களும் நடித்த சரக்கு திரைப்படம் 22ஆம் தேதி ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லி அதை மாற்றி 29ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. நீங்கள் எல்லாரும் வந்து தேட்டரில் பார்த்து மிகப்பெரிய ஆதரவு கொடுங்க. இந்த சமூகத்துக்கு தேவையான கதையம்சம் பொருந்திய இந்த படத்தை போல பல படங்கள் வர வேண்டும் என்றால் உங்கள் ஆதரவு கண்டிப்பாக எங்களுக்கு தேவை. நிச்சயமாக வந்து தேட்டரில் பாருங்கள். நன்றி. ரத்த கண்ணீர் படம் மாதிரி இது ஒரு பெரிய சமூகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிற படம். ராதாண்ட மாதிரி தான் இவரும், கிட்டத்தட்ட ராதாண்ட வாரிசுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பிரமாதமாக ஒரு கலையுலக வாரிசு அவரை சொல்லலாம். அவர் மாதிரியே தான் ரொம்ப எளிமையாக எளிதாக நடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நடிகர். அதனால் இந்த படத்தை எல்லாரும் பாருங்கள். சரக்கு படத்தில் ஒவ்வொருத்தராக பார்த்துருந்தீங்க. துபாயிலேருந்து ஒருத்தர், ரஷ்யாவிலேருந்து ஒருத்தர், அமெரிக்காவிலேருந்து ஒருத்தர், அதே மாதிரி நம்ம கேமராமேனே எந்த கண்ட்ரிலேருந்து வந்தார் தெரியல, ஒவ்வொருத்தராக டைம் கொஞ்சம் கொடுத்து வந்திருக்காங்க. ஆனால் சொல்லுங்கண்ணே, எப்படி இந்த படத்துக்கு வந்தீங்க? சரக்கு பற்றி சொல்லுங்கள். அனைத்து ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு தான் தெரிவிச்சுக்கணும், நன்றி தெரிவிச்சுக்கணும். இந்த படத்தில் எப்படி கமிட் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மன்சூர் சாரோட கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸாக நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் என்னை இந்த படத்துக்கு கமிட் பண்ணார். ஆல்ரெடி அவருடைய முந்தைய படத்தில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த சரக்கு படமும் நான் டிஓபியாக பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து இந்த படத்துக்கு வந்ததுக்கான விஷயம். சரக்குங்கிற டைட்டிலை பற்றி சொல்லுங்கள். எப்படி இந்த டைட்டில் வச்சாரு அவங்க? அது அவங்களும் இப்படி எடுத்ததுன்னா கண்டிப்பாக இயக்குனரும் ப்ரொடியூசர் அதுக்கப்புறம் கோ டைரக்டர் எல்லாமே அவங்க டிஸ்கஷன் பண்ணி தான் சார் அந்த டைட்டில் வச்சுருக்காங்க. கேமரா எடுக்கும் போது எந்த சீன்லாம் சந்தோஷப்பட்டீங்க? எனக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே சரக்குன்னா ஒரு காமெடி ஜானர் தான் நினச்சிட்டு இருக்காங்க, ஒரு கருத்து சொல்கிறாங்கன்ட்டு. இது டெக்னிக்கலாகவும் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். ஒரு ஃபைட் வந்து ஃபுல்லாகவே க்ரீன் மேட்டில் பண்ணியிருக்கோம். முழுக்க ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுற இந்த சீன் ஃபுல்லாகவே ஒரு க்ரீன் மேட் ஷாட் எடுத்திருக்கோம். நீங்கள் லைவாக பார்க்குறப்ப உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இது வந்து லைவ் ஃபைட் தான் இருக்கும். அது வந்து கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து மெயினாக நான் தேங்க் பண்ணேன் சில்வா மாஸ்டர். ஸோ சில்வா மாஸ்டர் ரொம்ப எஃபர்ட் எடுத்து ஒர்க் பண்ணார். அவர் கூட ஒர்க் பண்ணதில் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எனக்கு. அந்த டைம் தான் நான் கேமரா எடுக்கும் போதுன்றது பின்னாடி ஒரு பேனர் வச்சு அந்த சீன் எடுக்கும் போதா அப்படின்னு நினைக்காதீங்க. நான் அப்படி சொல்லலை. அவருக்கு எந்த கொஞ்சம் ரிஸ்கான விஷயத்தை தான் நான் சொன்னேன். பட் அண்ணனோட நான் ரொம்ப என்ன சொல்ற, போன படத்துலையும் ட்ராவல் பண்ணேன், இந்த படத்துலையும் அண்ணனோட ட்ராவல் பண்ணுறேன். ஸோ அதனால அது வந்து ஜாலியாகவே இருக்குது. இந்த படத்தை பற்றி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, மன்சூர் சாருக்கு எவ்வளோ நண்பர்கள் இருக்காங்கங்கிறது இந்த படத்தை பார்த்தா தெரிஞ்சு. நிச்சயமா உண்மை. தன்னோட நண்பர்களை ஃபுல்லாக அழைச்சிட்டு வந்து ஆளுக்கு ஒரு கேரக்டர் கொடுத்து படம் முழுக்க ஒரு நிறைவாக, ஒரு நகைச்சுவையாக, ஒரு அற்புதமான ஒரு கலகலன்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு. அதனால் மக்கள் எல்லாரும் சரக்கு பாருங்க, சரக்கு அடிக்காமல் பாருங்க. கண்டிப்பாக தேங்க்யூ சார். வெள்ள நிவாரண நிதி கண்டிப்பாக கொடுப்பாங்க. இப்போ நெல்லை மாவட்டத்துக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் எல்லா பக்கமும் மழை நிறையா போயிடுது. நிவாரண நிதியெல்லாம் வாங்குங்க, சரக்கு அடிச்சிடாதீங்க. சரக்கு படத்தை பார்க்கலாம். சரக்கு படத்தை பார்த்தீங்கன்னா சரக்கு அடிக்க மாட்டீங்க வாழ்க்கையில வந்து. ஷூட்டிங் ஸ்பாட்ல மன்சூர் சார் பண்ண அட்டகாசம் சொல்லுங்க. படம் முழுக்கவே அட்டகாசம் தான். அவர் வந்து எப்போ பார்த்தாலும் அட்டகாசம் தான் பண்ணுவார். நார்மலாலாம் இருக்க மாட்டார், கொஞ்சம் அட்டகாசமான ஆள் தான். இப்போ எங்களுக்கு ஒரு காட்சி அமைப்புப்படி நான் டிராஃபிக் இன்ஸ்பெக்டரு, அவர் குடிச்சிட்டு வர்ற ஒரு லாயர். சட்டப்படி லாயரும் குடிச்சிட்டு வராரு. நான் வண்டியை மறிக்கிறேன், மறித்து லைசன்ஸ் எடு, ஆர்சி புக் எடுன்னு. அதெல்லாம் எல்லாம் இருக்கே, உனக்கு எதுக்கு அப்படிம்பாரு. எனக்கு தானே அதை வேணும், உனக்கு எதுக்கும்பாரு. நீ குடிச்சிருக்க அதனால் ஊது அப்படிம்பேன். அப்போ டைரக்டர் சொன்னார், இந்த சைடில் உங்களுக்கு வாமிட் எடுப்பார் பார்த்துக்கங்கன்னாரு. சரி சொல்லியோ குடிச்சா ஊதியாமே. அவர் டக்குன்னு ஊதுற மூஞ்சிலேயே வாமிட் எடுத்தார். என்ன பண்ணுறது, அவர் குடிச்சிருக்கிறது கரெக்டாக பண்ணணுன்றதுக்காக கரெக்டாக பண்ணுறாரு. இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணிகிட்டே இருப்பார்.
அவரை கண்ட்ரோல் பண்ண முடியாது. பொதுவா என்ன கேட்டீங்கன்னா, ஒரு ஒரு நடிப்புல என்ன கேட்டீங்கன்னா, யாருமே ஒரு நடிகர்னா ஒரு கண்ட்ரோல் இருக்கும் இல்லையா? அது control ஆக மாட்டாரு. வாங்க வாங்க எப்ப வந்தீங்க? வாங்க வாங்க பாரதி கண்ணன் வாங்க டைரக்டர் இவனா பண்ண டைரக்டர் அவர் கோ டைரக்டர் வாங்க கேமராமேன் ஆமா வாங்க வாங்க இப்ப நீங்க தான் பெரிய சேனல் லிப்லாக் கிஸ் எல்லாம் கொடுக்குறீங்க தண்ணி விடு சார் உட்காருங்களா? எனக்கே தெரியாம உட்காருங்களா? ஃபைட் சீன் எடுத்துட்டு இருந்தோம்ல சார் பீர் கொடுக்குறாங்க சார். ஓகே சரக்கு இப்படிதான். வாயில துறப்பாங்கன்னா வாயில துறக்காது. குடிக்கிற தண்ணிப்பா நல்லா பாத்துக்கப்பா மந்திரம் ஏதாவது சொல்லணுமா? நல்லா ஐயோ ஏப்பா நீ இருக்கிற வெள்ளங்க மட்டும் இருக்கிற சொல்லுங்க 29ஆம் தேதி வருது சரக்கு உலகம் முழுக்க வருது. ஒரு 400 திரையரங்குகள் கிடைக்கலங்கிறதுனால 29க்கு தள்ளி இருக்கோம். அதையும் போட்டாங்க சரக்கு தள்ளுது அப்படின்னு போட்டாங்க. சரக்கு சரக்குனா தள்ளுதான் சார். ஆமா ஆமா டேட்டுக்கு சரியான டேட் தள்ளுது. அதனால எல்லாரும் சரக்கு வாங்க. நீங்க வந்து எல்லாரும் சரக்கு அடிக்காம சரக்கு அடிச்சோ அடிக்காமலும் பாருங்க. திரையரங்குக்கு வந்து அதெல்லாம் நான் சொல்ல சரி, மாட்டேன். right. சொன்னா அவங்க செய்ய மாட்டாங்க. ஆமா எல்லாம் வாங்க தியேட்டருக்கு வாங்க படம் பாருங்க அப்படின்னாலும் அவங்க பார்க்க மாட்டாங்க. கூப்பிட்டு பாலாம் பார்க்க வைக்க கூடாது. அவங்கள்ட்ட காசு இருந்தா மிச்சம் மீதி காசு இருந்தா ஜிஎஸ்டி கட்டினது போக இந்த டோல்கேட்டு கட்டினது போக அப்புறம் இந்த கேஸுக்கு அதுக்கு இதுக்குன்னு கட்டினது போக இந்த 6000 ரூபாய் இல்லை மிச்ச காசு ஏதாவது அது வரைக்கும் இருந்துச்சுன்னா உங்க கை காசு போட்டு படம் வந்து பாருங்கப்பா. நல்லா இருந்தா பாருங்க எல்லாரும் திட்டிட்டு போங்க அவ்வளவுதான். எப்பவுமே ராஜாதி ராஜா ராஜ குலோத்துங்க ராஜா மாத்தாண்ட ராஜா கம்பீர காத்த ராய கிருஷ்ண காம ராஜா மன்சூர் அலிகாந்த் பாராக் பாராக் அவ்வளவு பெருசா வைப்பீங்களே இது இவ்வளவு சின்னதா பேர் வச்சீங்க? டைரக்ட் சாய்ஸ். நாங்க ஒப்புரான சத்தியமானு தான் வைக்க இருந்தேன். ஒப்புரான சத்தியமானு தான் பதிவு பண்ணேன் முதல்ல. அப்புறம் சரக்குன்னு வைங்கன்னு டைரக்டர் தான் அவர் சரக்கு பாண்டா பெரிய ரொம்ப சரக்குன்னு அவருக்கு ரொம்ப இதுல வந்து நல்ல சரக்கு இருக்கு, அதனாலதான் சரக்கு வச்சிருக்காங்க. அப்ப நல்ல சரக்கு தமிழ்நாட்டு இல்லைங்கிறீங்களா? நீ அப்பப்ப நீ வந்து ஹைதராபாத் கதை அந்த சரக்கு சார் நல்ல பாண்டிச்சேரியில சார் அதிகமா ரூம் போடுறாரு. பாண்டிச்சேரியில ரொம்ப சீப்பா கிடைக்குமாங்க. தமிழ்நாட்டுல வந்து இளைஞர்கள் இருந்து எல்லாமே கஞ்சா அது இது சரக்குன்னு போட்டு ரொம்ப கெட்டு போச்சு. அதுல இருந்து காப்பாத்துறதுக்காக இந்த படம் எடுத்திருக்கோம். சரிங்க சார். சார் மற்ற படங்கள்ல தான் உங்களுக்கு ஹீரோயின் இல்லை, சாங் இல்லை, கட்டிப்பிடி சீன் இல்லை. உங்க படத்துல நீங்க உங்க தயாரிப்பு தானே, இதுல அது மாதிரி சீன் இருக்கா சார்? கேட்டுருவோம். தான் கேட்கணும் இருக்குன்னு நினைக்கிறேன். நினைக்கிறீங்களா? ஆமா ஆமா கட்டி பிடிச்சா கதை. அதாவது சமீபத்தில் ஒரு விழாவில் வந்து ஒரு ரேப் சீன் இல்லைன்னு வருத்தப்பட்டாரு. இந்த படத்துல ரேப் சீன் வச்சிருக்கீங்களா? ரேப் சீன் இல்லை சார். பொண்டாட்டியை கற்பழிக்கிற ஒரே ஆள் நானா தான் இருப்பேன்னு ஒரு சீன் இருக்கு. அதுலயும் கற்பழிக்க முடியாது. பொண்டாட்டியை கற்பழிக்கிற முதல் நானா தான் இருப்பேன். இதுல ஹைலைட்னா டைரக்டர் திடீர்னு காலையில வருவாரு ஷூட்டிங் ஸ்பாட்ல புதுசா ஒரு சீன் சேர்த்திருக்கோம். அது டைலாக் எப்படி சார் எழுதி கொடுக்கணும்? சரக்குன்னு எழுதி கொடுத்துருங்க அப்படின்னு. அதிகமா சரக்குன்னு எழுதி கொடுக்கணும் அப்படின்னு. சரக்குன்னா வேகமா சென்னை பாஸ் சரக்குன்னு எழுதி கொடுத்துருங்க அப்படின்னு. இயக்குனர்கிட்ட வன்முறை இல்லாம வசனகர்த்தா எழுதிக்கீங்க. வன்முறை இல்லாம முதலிரவே நடக்குது. கண்டிப்பா. அப்புறம் அதுக்கு என்ன பேரு? சார் வன்முறை இல்ல சார். அது என்ன வன்முறை இல்ல? வன்முறை இருக்குப்பாங்க. அதெல்லாம் இங்க ஓபனா பேச்சுலர் சார். அவரு பேச்சுலராவே இருந்து பேச்சுலராவே போ. இதேதான் பண்ணுவீங்க. அவர் சொன்ன பாயிண்ட் கரெக்ட். ஏன்னா ஒரு பொண்ணுக்கு அறிமுகமே இல்லாத ஒரு ஆள் கணவனா வர்றாரு இல்லையா? அன்னைக்கு தானே சந்திக்கிறாங்க. அதனால அன்னைக்கு வந்து அந்த உறவு முறையில ஒரு வன்முறை மனைவி அதுக்கு சரக்குக்கு என்ன இல்லாம இருக்காங்களே தவிர ஆனா வன்முறை இருக்கு. சரக்கோட லிங்க் பண்ணுங்க. என்ன லிங்க் பண்ணுங்க? சரக்கோட லிங்க் பண்ணுன்னா இப்போ வண்டு வந்து மகரந்தம் அந்த பூவுல என்ன இருக்கு? சரக்கு இருக்குல்ல, அந்த சரக்கு தானே வண்டு வருது. சரக்கு இல்லாத பூல எந்த வண்டாவது போய் வைக்குமா? எந்த வண்டாவது வைக்குமா? முதல்ல நீ ஒரு கல்யாணத்தை பண்ணி தொலை. என் காசுல வேணா நான் மதுப்புரியில் வந்து 3/4 வயசு ஆயிடுச்சு. இன்னும் கல்யாணம் அது விடுங்க. மதுப்புரியில் வந்து வண்டுன்றீங்கப்பா. வண்டு ஆமாப்பா. என்ன பண்றது? இங்க ஏகப்பட்ட அங்கங்க கடைகளை திறந்து அப்படியே இருக்கிறதுனால அங்கதான் போய் மொக்கிறாங்க. எல்லாத்தையும் இழுத்து மூடணும். ஆனா தமிழ்நாட்டுக்கு வேற விமர்சனே கிடையாது. இந்த படத்தை பார்த்து
உங்க படத்துல நீங்க ஹீரோ, என் படத்துக்கு உங்களுக்கு நானே வில்லன் தான் யார் வில்லன். சார்? என் உங்களுக்கு வில்லன் யார் சார்? என் படத்துக்கு நானே தான் வில்லன், நானே தான் ஹீரோ, நானே தான் எல்லாம். 29ஆம் தேதி மக்களுக்கு எல்லாம் பிடிக்கும். கரெக்ட் சார். அது தெரியும். ஒரு 100 ஆர்டிஸ்டுக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்தீங்க, நட்பு ரீதியாகவும் இருக்கட்டும் எதுவா. நான் ஒண்ணு ஆனா தொடர்ந்து வில்லனா ஒருத்தர் ஏன் சார் போடல? வில்லன் நிறைய பேர் இவர்தான் வில்ல போட்டிருக்காங்க. சாரே தான் வில்ல இவர் வில்லன், இவர் கதாசிரியர் வில்லன், டைரக்டர் வில்லன், கோ டைரக்டர் வில்லன். சொன்ன டயத்துக்கு வர்றதில்ல, சொன்ன எழுதி தர்றதில்ல. அவர் சொன்ன மாதிரி எடுக்கிறதில்ல. மகேஷ் அவர் நம்ம அருள் வின்சென்ட் தான் முதல் கேமராமேன். ஒரு படம் எடுத்தாங்க, மிச்சத்தை இவங்க எடுத்து கொடுத்தாங்க. எல்லாருமே வில்லன்ற அவங்க வெளிநாட்டுக்கு இல்ல போயிட்டு சரக்கு தான் இந்த படத்தோட வில்ல. சரக்கு தான் இந்த படத்தோட வில்ல, அவர் தான் ஹீரோ. சார் இந்த சரக்கு படம் படத்துக்கு மட்டும் இல்ல. மக்களுக்கு- தமிழ்நாட்டுக்கு இல்ல. அதிசயமா, அபூர்வமா இந்த படம் மக்களுக்கு பிடிக்கும். ஆமா. தொடர்ந்து எடுப்போம், நிறைய சரக்கு எடுப்போம். சரக்கு எடுப்போம், சரக்கு யார் அடிக்க யார்கிட்ட மாட்டோம். சரக்கு இருக்கு அவங்க எல்லாம் கூப்பிட்டு படம் எடுக்க வைப்பீங்க. இல்லாதவங்களே வச்சு எடுப்போம். அதான் மேட்ரு. சார், இதுக்கப்புறம் நீங்க ஓடிடிக்கு வரும்னு நிறைய ஆமா. படங்கள் பண்றீங்க சார். கண்ணன் மிகப்பெரிய இவரு நம்ம இயக்குனர் இல்ல பாரதி கண்ணன் அவருப்பா மிகப்பெரிய டைரக்டர் ஆமா, பண்ணாரு. கே சங்கர் சார். கே சங்கர் சாட்டில வேலை செஞ்சவர். சசிகலா ஒரு நடிகை இருந்தாங்க, அவங்க கதாநாயகி. அதை வச்சு ஒரு படம் எடுத்துட்டு இருந்தாரு. அப்பதான் இவரை போய் பார்த்தேன் நான். ஓ சரி சரி. ஆமா, நிறைய படம் 100-200 படத்துக்கு அசிஸ்டன்ட் டைரக்டரா பண்ணுவாங்க பாரதி கண்ணன். சீரியல் இப்போ பேப்பர்ல பெருசா விளம்பரம் வந்து ஒரு பக்கம்லாம் வந்துச்சு. ஆடு வந்துச்சு. விளம்பரம் அப்படிங்கப்பா, என்ன விளம்பரம்? ஃபைனான்ஸ் விளம்பரமா? மார்க்கெட் ஆஃப் இந்தியான்னு ஒரு பார்த்து பின்னாடி நீ துபாய் 10 மாசம் போய் மறைஞ்சிட போற. டிசம்பர் 29ஆம் தேதி நம்ம திரைப்படம் சரக்கு வந்து வெளிவர தயாராக இருக்குது. அதனால் இந்த படத்தை வந்து இது வந்து ஒரு சமூக சீர்திருத்த படமாக இதை வந்து நாங்கள் எடுத்திருக்கோம். இதை வந்து நீங்கள் குடும்பத்தோடு போய் தேட்டரில் போயிட்டு பார்க்கணும். உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய சொந்த பந்தங்கள் எல்லாருக்கும் சொல்லி இந்த படத்தை வந்து பார்க்க வைக்கணும். இதுதான் எங்களுடைய ராஜ் கன்னடியோடைய வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.